வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஹாலிவுட் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது தினந்தோறும் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரையுலக பிரபலங்களையும் குடும்பத்தினரையும் உலுக்கி வருகிறது. இப்போது பார்த்தோன்னா மீண்டும் ஒரு ஹாலிவுட் பிரபலம் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. விபத்தில் சிக்கி கொடூரமான முறையில் மரணமடைந்து துடிதுடித்து இறந்து போயிருக்கிறாரு. விபத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து அந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்திற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகிறாங்க. யார் அந்த பிரபல நடிகர், பாடகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆஸ்கர் விருது வென்ற பிரபல பாடகர் கிளேன் ஹான்சார்ட் விபத்தில் உயிரிழந்து போயிருக்கிறாரு. இசையுலகில் பெரும் சோகம். அதிர்ந்து போன திரையுலகம். ஒன்ஸ் திரைப்படத்தில் ஆஸ்கர் விருது வென்ற புகழ்பெற்ற அயர்லாந்து பாடகர் பாடலாசிரியருமான கிளேன் ஹான்சார்ட் 56 வயதில் டப்ளின் புறநகர பகுதியில் நடந்த சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் உலகளவில் உள்ள இசை ரசிகர்களிடையும் திரையுலகைச் சேர்ந்தவங்களையும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அயர்லாந்தின் டப்ளின் நகருக்கு அருகில் உள்ள லூகான் பகுதியில் நேற்று பாடகர் கிளேன் சென்றா மோட்டார் சைக்கிள் விபத்திற்கு உள்ளானார். இந்த விபத்து குறித்து தகவலறிந்து வந்த மீட்பு குழுவினர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சம்பவ இடத்திலேயே அவரது உயிர் பிரிந்ததாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. டப்ளின் தெருக்களில் தெரு பாடகராக தனது இசை பயணத்தை தொடங்கிய ஹான்சர்ட் தி ஃப்ரம்ஸ் மற்றும் தி ஸ்வே சீசன் ஆகிய புகழ்பெற்ற இசைக்கலைஞர் மூலம் சர்வதேச அளவில் பிரபலம் அடைந்தார். 1991 வெளியான தி கமிட்மெண்ட்ஸ் திரைப்படத்தில் இவர் நடித்திருக்கிறாரு. 2007 ஆண்டு வெளியான ஒன்ஸ் திரைப்படத்திற்காக தனது சக நடிகை மார்கெட் டிக்லாவுடன் இணைந்து இவர் எழுதிய பாடிய ஃபாலிங் ஸ்லோ என்ற பாடல் உலக புகழ் பெற்றது. இந்த பாடலுக்காக 2008 ஆண்டு அவருக்கு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஒன்ஸ் திரைப்படத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிராட்வோ இசை நாடகம் 8 டோனி விருதுகளையும் வென்றது. மேலும் இவரது டின்டிஹி ரம்பி இசை ஆல்பம் அதிக கிராமிய விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. கிளேன் ஹான்சார்ட் மறைவுக்கு புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் புரூஸ் ஸ்பிட்டிங், அயர்லாந்து ஜனாதிபதி கேத்ரின் கொனாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைக்கேல் டி கிங்ஸ் உள்ளிட்ட பலர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. சிறந்த இசைக்கலைஞர்கள் மட்டுமின்றி தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டோரின் நலனுக்காக பல்வேறு சமூக பிரச்சனைகளும் தீவிரமாக குரல் கொடுத்து வந்தார் என அயர்லாந்து தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. மறைந்த கிளேன் ஹான்சார்ட்டுக்கு அவரது மனைவியும் பின்லாந்து கவிஞருமான மைரோ சாட்டிட்ஸ் மற்றும் 3 வயது மகன் கிறிஸ்டி ஆகியோர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவிச்சு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.